சார் விஜய் அவர்களை கூட இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் பேசப்படுது, எல்லாம் பேசப்படுது, எழுதப்படுறது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிட்டு 19% மோடி எதிர்ப்பு வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உள்ளே வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். சிபிஎம் வந்து ஆன்டி பிஜேபியை மேக்சிமைஸ் பண்ணும்போது மினிமைஸ் பண்ணதுக்கு அவர் எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறவர் வந்தது வரவேற்கத்தக்கது. சீட் கன்வெர்ட்டபிலிட்டி, அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா சீட் ஷேரிங் எப்படி, அலையன்ஸ் இதெல்லாம் எப்படிங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். அதற்கு வி ஹேவ் டு வெயிட். இல்ல வேற கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? உங்களுடைய அனுமானம் எப்படி? விஜய்க்கு என்ன சீட்டு கொடுப்பீங்க? பலம் நிரூபிக்காத விஜய்க்கு என்ன சீட்டு கொடுப்பீங்க? பலம் நிரூபிக்காத விஜய்க்கு என்ன சீட்டு கொடுப்பீங்க? விஜய் எங்கே பலம் நிரூபிச்சிருக்கிறாரு? தலைவா படம் பிரச்சனைக்காக விஜய் வந்து கோயம்புத்தூரில் மோடியை போய் பார்த்தாரு. ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி 39% இருந்தவங்க 45% உயர்ந்துட்டாங்க. அப்போ ஜெயலலிதா விஜய்க்கு செல்வாக்கில் இருந்தாலும் ஜெயலலிதா 14 நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்புறம் விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு. அவர் சொன்னீங்க ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி சீமான் தான் பிரச்சாரம் பண்ணார். 39 அவரால் தான் வந்ததா? இல்லை பயன்படுத்திங்கிறது உண்மை தானே, அந்த இஷ்யூ உண்மை தானே. அவரால் வந்ததுனால தானே இன்னைக்கு 8% ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. விஜய் 0% தானே இருக்கிறாரு. விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே சீமான் நின்னாரு. விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு. அப்போ என்ன சொன்னாங்க? நோட்டாவுக்கு ஓட்டு கூடுனாங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. விஜய் வந்து பார்த்ததுக்கு விஜய்க்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, உறுப்பினர் இருக்காங்க. அப்போ விக்கிரவாண்டியில் ஒரு 50,000 இருக்கணும். அந்த 50,000 பேர் எங்கே போனாங்க? ஆவி ஆயிட்டாங்களா? என்ன ஆனாங்க? அவங்க நோட்டாவுக்கு வந்து போட்டுக்கணும்ல. அல்லது விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்ததுனால போலிங் கூடியிருக்கக்கூடாதுல்ல. குறைஞ்சபட்சம் திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும்ல. கள்ளக்குறிச்சி சாராய சபை காரணமான திமுக அரசு விஜய் நேரடியா வர்றதுக்கு முன்பு இப்ப கொஞ்சம் களத்துல வந்திருக்காரு. வந்ததற்கு பிறகு என்ன நடக்கும்? அப்ப விஜய்க்கு ஆவியா கள்ளக்குறிச்சியில களத்துக்குள்ள வந்து விஜய் தானே வந்தாரு களத்துக்குள்ள. அவருக்கு ஆவியா வந்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வந்தாருன்னா அந்த சம்பவத்தை பார்க்க வந்தாரு சார். இன்னைக்கு முழு நேரம் அரசியல்ல அடுத்தடுத்து இப்ப கோவைக்கு போயிருக்காரு, அடுத்தடுத்து போறாருங்கும் போது முழு அரசியல்ல களம் இறங்கினதுக்கு பிறகு நீங்க சொல்ற சம்பவத்துல போறாரு, போய் பாக்குறாரு, பாதிக்கப்பட்டவர்களை பாக்குறாரு, அவ்வளவுதான். அதுக்கு விஜய லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டாரு. விக்கிரவாண்டில் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டாருங்க. ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப 26ல அதே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா? எஸ், 26ல என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அது விஜய்க்கு ஓட்டு. இன்னைக்கு சீமான் தான் நிரூபிச்சவர். 8.2% சீமான் பலத்தோட இருக்கிறாரு. விஜய் இன்னைக்கு 0%. இதை அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து தெற்றி திரிச்சு மோசடி பண்றாங்க. 26ல விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அது அவருக்கு ஓட்டு. அது எக்ஸோ ஒய்யோ இசட்டோ நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. இப்போ விஜய் 0 தானே.